அம்பானின்னா ஜியோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அம்பானி வந்து ஒரு ராமர் மாதிரி, நான் வந்து அனுமான் மாதிரி. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஓகே, அல்லது அனுமானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ராமரை விட்டுருவோம். தோல் கண்டா தோலே கண்டான்னுவாங்க. நீங்கள் ஜியோவை பார்த்தீங்கன்னா ஜியோ தான். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க, ஓகே, பணம் நான் தரேன். என்னால் கோடி கொடுக்க முடியாது, ஆனால் லட்சங்கள் கொடுக்க முடியும். ஆனால் லட்சங்கள் என் லட்சியம் அல்ல. ஓகே, ஸோ அந்த 1 லட்ச ரூபா கையில் கொடுக்குறேன், ஓகே, செலவு பண்ணுங்கன்ற. அந்த பணத்தில் ஒரு 5 பேருக்கு ஒரு கண்டிஷன் போடுவேன், ஓகே. அந்த 5 பேருக்கும் அந்த பணம் போகக்கூடாது, அது இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணணுன்னு. அப்புறம் சிவா இந்த பணமே வேணாம், நீயே வச்சுக்கியான்னு கொடுத்துட்டு போயிடுவேன். யார் யார் 5 பேர்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் பாதி 2 பேர் ஆச்சு. 3 பேர் அடானி. நீ ஏர்போர்ட்டுக்கு போவ, கையில் 1 லட்ச ரூபாய்க்கு சொன்ன சும்மா இருப்பியா? கோயம்புத்தூர் போகிற, கொடைக்கானல் போதும், ஏர்போர்ட்டுக்கு போ, அங்கே நீ அடானிக்கு பணம் கொடுக்கணும், ஓகே. டாட்டா ஏர்லைன்ஸில் போவ, அப்போ டாட்டாவுக்கு பணம் கொடுக்கணும், ஓகே. ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டை கடையில் போய் வாங்குவேன், மாட்டில் வாங்குவேன், ஓகே, அல்லது ஃபோனில் பேசுவேன், ஜியோவுக்கு பணம் கொடுக்கணும். முடியாது. இவங்களுக்கு இல்லாத ஐடியாவா நமக்கு? நாம ஏதோ ஒரு பூச்சிகள், ஓகே. சில பூச்சிகளுக்கு 24 மணி நேரம் லைஃப். சீஷல்ஸில் ஒரு ஆமை இருக்குது, அது 200 வருஷம் 300 வருஷம் இருக்கும், ஓகே. சில பூச்சிகள் காலையில் பிறந்து மத்தியானத்துக்குள்ளே செத்துடும். இது மாதிரி வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஜியோவை பார்த்தோ, டாட்டாவை பார்த்தோ, அடானியை பார்த்தோ எல்லாம் வியந்ததில்லை.